கண்ணியமான சகோதரர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபு ரியாதுஸ் சாலிஹீனிலே தன்னுடைய ஆரம்ப பாடமாக பாபுல் இஹ்லாஸ் வ இஹ்தாரு நிய்யா என்ற பாடத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றார்கள். இதிலே அல்லாஹுடைய கலாமை கொண்டு ஆரம்பிக்கின்றார்கள். அதில் கூறுகின்றார்கள், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அவர்கள் இபாதத் செய்வதற்காக வேண்டியே அன்று ஏவப்படவில்லை, அதுவும் இஹ்லாசுடன். இஹ்லாசுடைய நீயத்து மிக கட்டாயமாக இருக்கின்றது. பரிசுத்தமான எண்ணத்துடன் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார்கள். இதே போன்றுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே கொண்டு வந்த முதல் ஹதீஸையே இங்கே இவர்களும் கொண்டு வருகின்றார்கள். அபூ ஹுரைரா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். இன்னமல் அமாலு பின் நியாத், அமல்கள் அனைத்தும் நீயத்தை கொண்டு தான் நடைபெறுகின்றது என்ற ஹதீஸையும் கொண்டு வருகின்றார்கள். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், எந்த அமலை செய்தாலும் நீயத்துடன், நல்ல நீயத்துடன், அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற பரிசுத்த எண்ணத்துடன் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதில் நோக்கமாக வைக்கின்றார்கள். எனவே நாம் எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக.